காலத்துல எம்ஜிஆரும் கண்ணதாசன் அவர்களும் பிரிஞ்சிருந்தாங்க. அவர்களை ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான் சேர்த்து வச்சது. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க. உங்களுக்கு எம்ஜிஆர் மற்றும் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்ணதாசனும் எம்ஜிஆரும் இருவேறு துருவங்களா பிரிஞ்சு இருந்த காலம் அது. அரசியல் காரணங்களுக்காக எம்ஜிஆர் கண்ணதாசன் அவர்கள் கடுமையா விமர்சிப்பாரு. அதனால தன்னோட படங்களுக்கு கண்ணதாசனை பாடல் எழுத எம்ஜிஆர் கூப்பிடுறதில்ல. அந்த நேரத்துல அவரு வாலியை பயன்படுத்தி பாடல்களை எழுதினாரு. அது மட்டும் இல்லாம பல பாடல் ஆசிரியர்களை உருவாக்கியும் இருக்காரு. இந்த நேரத்துல எம்ஜிஆரையும் கண்ணதாசனையும் ஒரு பாடல் தான் இணைச்சது. அந்த கதையை தான் இப்ப பார்க்க போறோம். சிவாஜி அவர்களுடைய பல படங்களை இயக்கியவர் தான் பி.ஆர். பந்துலு அவர்கள். ஆனா சில படங்கள் சரியா போல, அதனால பொருளாதார நெருக்கடியில இருந்திருக்காரு. அந்த நேரத்துல என்ன செய்யலாம்னு பார்த்தப்ப அவருடைய நண்பர் ஒருவர் எம்ஜிஆர் வச்சு ஒரு படம் பண்ணுங்க, எல்லா கடன் பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எம்ஜிஆருக்கு என்ன கதை பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அப்போ அவரது கதை இலகாவில கே.ஜே. மகாதேவன் சாகசம் நிறைந்த ஒரு கதையை சொல்ல அது அவருக்கு பிடிச்சிருச்சு. உடனே பி.ஆர். பந்துலு எம்ஜிஆர் கிட்ட சொல்ல அவருக்கும் இந்த படம் பிடிச்சிருச்சு. உடனே வாலியை அழைத்து நாம அடுத்த படம் பி.ஆர். பந்துலுவோடு சேர்ந்து பண்ணலாம், கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள். அதுதான் 1000ல் ஒருவன் படம். இந்த படத்துல அடிமைகளை மீட்டு கொண்டு எம்ஜிஆர் கப்பல்ல தப்பிச்சு செல்றாரு. மன்னரோட மகள் எம்ஜிஆரை காதலிக்கிறாங்க. சுதந்திர உணர்வை பிரதிபலிக்கும் வகையில ஒரு பாடல் வேணும். இந்த சூழல்ல அப்படி ஒரு பாட்டு தேவை. எம்.எஸ்.வி. இசை அமைக்கிறாரு. இந்த சூழலுக்கு ஒரு பாட்டை போட்டு கொடுத்தா வாலி எழுதுற பாட்டை இயக்குனருக்கும் எம்.எஸ்.விக்கும் பிடிக்கல. எம்ஜிஆர் வளர்த்த கவிஞர்கள் எழுதுறதும் செட் ஆகல. கடைசியில எம்.எஸ்.வி. பி.ஆர். பந்துலு கிட்ட கண்ணதாசனை இந்த பாட்டுக்கு சரியா எழுதுவாரு, அவரை பாருங்கள்னு சொல்றாரு. நானே இப்பதான் சிவாஜி கிட்ட இருந்து வந்திருக்கேன், என்னால போய் கொடுக்க முடியாது, நீங்க போய் பாருங்கன்னு சொல்றாரு. உடனே எம்ஜிஆர் கிட்ட எம்.எஸ்.வி. இதற்கு அனுமதி கேட்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டு வாங்குங்கன்னு சொல்லி அனுமதி வழங்கிட்டாரு. அதற்கப்புறம் கண்ணதாசனும் முதல்ல இது குறித்து ஆச்சரியமா கேட்டு பின்னர் சம்மதிச்சிட்டாரு. அதற்கு பிறகு உடனே அவசரம், போன்லயே சொல்லுங்கன்னு எம்.எஸ்.வி. கேட்டிருக்காரு. அப்பதான் கண்ணதாசன் அவர்களுடைய அறைக்குள்ள ஒரு பறவை பறந்து செல்ல உடனே அவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதுதான் முதல் வரி. அடுத்ததாக எம்ஜிஆர் எப்படி ஆடுவார் என யோசிக்கிறாரு. ஒரு கையை மேல நீட்டுவாரு, ஒரு கையை கீழே நீட்டுவாரு. அப்படின்னா என்னன்னு யோசிக்க இரண்டாவது வரி ஓகே ஆயிடுச்சு. அதுதான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அழகர் போல ஆட வேண்டும் என்ற சூப்பர் ஹிட் பாடல். இது படக்குழு அனைவருக்குமே பிடிச்சிருச்சு. இந்த பாடலுக்கு பிறகுதான் பிரிந்த நட்பு வந்து ஒன்று சேர்ந்தாங்க. உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச எந்த படம் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.